சூப்பர். இப்போ கீழே கால் பாதத்தில் நம்ம கொலுசு போடுற இடத்துலையே ம். இன்னொரு இதயம் இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு இதயம், அதாவது கீழே இறங்குற ரத்தத்தை மேலே பம்பிங் பண்ணுறது. ம். அது இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாத சிகிச்சையாளர்களுக்கு இது நல்லா தெரியும், பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். இதை நாங்கள் நேச்சுரலாகவே நாங்கள் சொல்ல மாட்டோம். இது வந்து இப்படி ஒரு இங்கே ஒரு அதாவது கீழேருந்து ஒரு பம்பிங் பண்ணக்கூடிய ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிடும் மூலமாக அந்த நரம்புல தடை இருந்தால் தான் கால் மறுத்து போகுது, உணர்ச்சி இல்லாமல் போகுது, சார் எனக்கு என்னன்னே தெரியல விருத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்களேங்க. அது எல்லாமே வந்து கால் பாதத்தில் அதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ ஓகே. நீங்கள் மறுத்து போகுது என்ன பிரச்சனை சொன்னீங்கனாலும் எல்லா நோய்களுக்கும் அதில் வந்து தீர்வு இருக்கிறது. ஓகே, சூப்பர் ஐயா. அப்போ என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் தீர்வு தீர்வு இருக்குன்னு இருக்குது, தீர்வு இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்த வலிதாயா. ம் நடந்தா கால் வலிக்குது, உட்காந்தா முட்டு வலிக்குது, கை வலிக்குதுன்றாங்க. இப்படி வந்து ரொம்ப வலிகளோட ஒருத்தவங்க உங்களை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா என்ன வலியாக இருந்தாலும் அதை வந்து உங்களால் குணப்படுத்த முடியுமா? நம்ம வந்து சொல்லணும்னா வலிகள் அப்படிங்கிறது குணப்படுத்தலாம், ம். குணப்படுத்த முடியும். ஆனால் நம்ம வந்து வள்ளுவர் நமக்கு அழகாக சொல்லிக்கிற நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்கிறோம். அப்போது இது எதுக்காக நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நான் வலின்னு வந்தால் என்ன காரணத்தினால வலி வருது அப்படிங்கிறது நான் முதல்ல ஆராயும். ஓகே. இப்போது அது பல வகையான இருக்குது. இப்போ அந்த வலிகள் வர்றதுக்குண்டான காரணம், அதனால் எந்த உறுப்பு பாதிச்சிருக்குது, காலில் எந்த பாகம் பாதிச்சிருக்குது.